விஜய் சார், வீட்ல ஏன் யாருமே இல்ல? அப்பா ஆஃபீஸ்க்கு போயிருப்பாரு. ஆனா விக்ரம் எங்க போனா? விக்ரம் சாருக்கு ஆம், அவங்க பொண்டாட்டி மேல கொஞ்சம் பாசம் அதிகம் தான் ஆயிடுச்சு போல சார். எனக்கு என்னவோ அப்படிதான் தோணுது. என்ன வடிவு சொல்ற? அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஒத்துமையா தான் இருக்காங்களா? நான் பார்த்த வரைக்கும் அவங்க 2 பேரும் ஒத்துமையா தான் சார் இருக்காங்க. அப்ப சரிதான், அப்பா கிட்ட பேசி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்றதுக்கான ஏற்பாடு பண்ணா மட்டும் போதும். ஆமாம் சார். அப்புறம் என்ன, உங்க கல்யாணம் தான். ஏன் கல்யாணம்? உனக்கு கல்யாணம் ஆயிட்டு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் ஆகும். ஏன் சார், உங்களுக்கு தான் ஸ்ரேயாமா ரெடியாக இருக்காங்கல்ல, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா முடிஞ்சிடும். ஆமா, ஒரேடியா முடிஞ்சிடும். பொடி லூசு. ஏன் சார், உங்கள் வீட்டில் அதுதானே முடிவு பண்ணியிருக்காங்க உங்களுக்கும் ஸ்ரேயாமாக்கும் கல்யாணம் பண்ணோன்னு. சரி அதை விடு, உனக்கு இப்போ கல்யாணம்? எனக்கு ஏது கல்யாணம்? என்னை யார் கல்யாணம் பண்ணிப்பா? ஏன் அப்படி சொல்ற? ஆமாம் சார், என் பாட்டி மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுக்கும் அடிக்கடிக்கு வட முடியாமல் போகுது. இதில் என்னை யார் கல்யாணம் பண்ணிப்பா? சரி, உனக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? இருக்காங்க சார், ஊரில் இருக்காங்க. எங்கள் அம்மாவோட கூட பிறந்த அண்ணன், அப்புறம் அவங்க குடும்பம் இருக்காங்க. எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் வந்து பார்த்துட்டு போவாங்க. பாரு, அப்போ அவங்களே உனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நாங்களாம் இங்கே இருக்கோம்ல. ஈஸியாக முடிஞ்சிடும், கவலைப்படாத வடிவு. உனக்கு கல்யாணம் ஆகிட்ட அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் ஆகும், சரியா? சார், நான் இப்படியே ஜாலியாக சுற்றிட்டு கிடப்பேன், எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம் போ. சரி, உனக்கு இந்த முறை பையன் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? இருக்கான், ஒருத்தன் இருக்கான். அவன் ஒரு பைத்தியம் தெரியுமா? இருக்கானா? ஆமாங்க சார், இருக்கான். அதுக்கே நீங்கள் கோவப்படுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வடிவு. ஆமாம், இவளுக்கு முறை பையன் தான், எனக்கு ஏன் கோவம் வருது? சார், கொஞ்சம் நார்மலாகுங்க, மூஞ்சி பார்க்கவே பயமா இருக்கு. இருக்கும்டி உனக்கு. அந்த முறை பையனை பார்த்தா மட்டும் நல்லா இருக்கும் போல, என்ன பார்த்தா காண்டாவுறாவ. இதோ நெக்ஸ்ட் வீக் வரேன்னு சொல்லியிருக்கான் சார். அவன் வந்தாலே போதும், லைஃபே அப்படி வேறு மாதிரி மாறின மாதிரி இருக்கும் சார். அப்படியே வண்டியில் கூட்டிகிட்டு இங்கே அங்கேன்னு சுற்றி காமிச்சிட்டு நிறைய ட்ரெஸ் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கும். அப்போ அவன் கூட இங்கெல்லாம் நீ சுத்துறியா வடிவு? எப்படி நீ சுத்தலாம்? நீ எதுக்கு அவன் கூட எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்க? என்ன சார், எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? அவன் கூட நான் போனா நீங்க ஏன் கோவப்படுறீங்க? என்ன ஒண்ணுமே புரியல. ஏய் நிறுத்துடி. இன்னொரு தடவை அவன் கூட மட்டும் நீ போறத நான் பார்த்தேன், உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏன் முறைப்பை கூட நான் போகக்கூடாதா? அதை சொல்ல நீங்க யாரு சார்? நான் என்ன நான் என்ன சொல்லுங்க. நான் உன் ஃப்ரெண்டுடி. ஃப்ரெண்டு தானே, ஏதோ முறைப்பைய மாதிரி நீங்களே பேசுறீங்க. அவன் என் கூட எப்பவுமே ஜாலியாக சுற்றிட்டு விளையாடிக்கிட்டு இருப்பான். அவன் கூட போய் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ரிலேட்டிவ் அவன் மட்டும்தான். அவன் கூட நான் போகக்கூடாதுன்னா அப்புறம் என்ன யார் எங்கே கூப்பிட்டு போவா? போங்க சார், லூஸ் மாதிரி. ஏய், உன்னை எங்கேயாவது கூட்டு போறதுக்கு அவன் உனக்கு தேவையா? ஏன் நான் இருக்கேன்ல, நான் இருக்கேன், நான் தான் ஒன்று கூட்டு போவேன். நீங்களா? ஆமாண்டி, நான் தான். சார், நீங்கள் ஸ்டேயா கூட போங்க, நானும் என் முறைப்பை கூட போனால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ ஏன் கூட வர்றது உனக்கு கம்ஃபர்ட்டா இல்லையா? சார், நான் அப்படி சொல்ல வரல சார். என்னதான் இருந்தாலும் நீங்கள் பெரிய எடுத்து பையன், உங்கள் கூட வரும்போது கொஞ்சம் பயம் இருக்க தானே சார் செய்யும். என்னடி பயம்? அதையும் மீறி அவனாவது எங்கேயாவது கேட்டாலும் பார்த்தாலும் நான் சொல்ல போறேன், நீ ஏன் பயப்படுற? உங்களுக்கு என்ன, நீங்கள் பண்ண போயிடுவீங்க. நான் தான் உங்கள் கூட வண்டியில் ஏறிட்டு வரும்போது எவனாவது எங்கேயாவது பார்த்தானா அதை போட்டு வீட்டில் போய் போட்டு கொடுத்துட்டானா என் பாட்டிலாம் அவ்வளோதான், ஒரே இடையாக மண்டையை போட்டு போயிடும். அடியே, இப்போ தானே நம்ம வண்டியில் போயிட்டு வந்தோம். இப்போ வரும்போதுலாம் அப்போ அந்த பயத்தில் தான் வந்திருக்க? ஆமாம் சார், அந்த பயத்துலேயே தான் வந்தேன். ஐயோ வெறியாவது. நீ இனிமேல் லைஃப் லாங் எங்கே போனாலும் சரி என் கூட மட்டும்தான் போனோம் வரணும், புரியுதா? அது எப்படி பாசிபிள்? அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் ஸ்டே அம்மா கூட போங்க, அதான் கரெக்டாக இருக்கும். பயமுடி, வாயை மூடிட்டு, இல்லைன்னு வையு நடக்கிறதே வர. நீங்கள் ரொம்ப தான் மிரட்டுறீங்க. மாமா, இதோ வந்துட்டால மாமா. இவ ஒருத்தி. மாமா, நான் இன்னைக்கு ஷாப்பிங் போகிறோம், என் கூட வரீங்களா? என்ன மாமா பேசவே மாட்டீங்க, சொல்லுங்க. எனக்கு வேலை இருக்கு. என்ன வேலை? இன்னைக்கு எந்த வேலையும் உங்களுக்கு இல்லைன்றது எனக்கு தெரியும். நீங்கள் வாங்க, நம்ம ஷாப்பிங் போயிட்டு எனக்கும் ட்ரெஸ்ஸு உங்களுக்கும் ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க மாமா போகலாம். எனக்கு ட்ரெஸ்லாம் வேணாம், நீ கிளம்பு. ஏன் மாமா, என் கூட வர மாட்டியா நீ? சார், கூப்பிடுறாங்கல்ல சார், போங்க. இந்த வடிவு பக்கத்தில் இருந்தாலே போதும், மாமா எப்போ பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. இந்த பக்கம் திரும்பி நம்ம மூஞ்ச வச்சு பார்க்குறாரா பாரு. ஏன் மாமா, உனக்கு என் மூஞ்ச கூட பார்க்க பிடிக்கலையா? கழுத்து வலிக்குது. வலிக்கும் மாமா, வலிக்கும். என்ன பார்க்கணும் நம்மளோட கழுத்துலாம் வலிக்கும். சார், போயிட்டு வாங்க சார், அம்மா தான் கூப்பிடுறாங்கல்ல. நீ வாய மூடு வடிவு. வடிவா, என் மாமா என் கூட வருவாரு, நீ வாய மூடு. நீ சொல்லி அவர் வரணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது, தெரிஞ்சுக்கோ. சரிதான், போடி. மாமா வாங்க மாமா போலாம், இல்லைன்னா மாமா கிட்டே சொல்லிடுவேன். ஐயோ, இவன் மட்டும் போய் அப்பா கிட்ட சொன்னா அவ்வளோதானே.
அப்பா நம்மளை கண்டிப்பாக போக சொல்லுவார். தேவையில்லாமல் பிரச்சனை ஆகிடும். போயிட்டு வந்துடுவோம். சரி வரேன் ஸ்ரேயா. சரி மாமா, நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா, எனக்கு டைம் இல்லை. சரி மாமா. ஐயா, இன்னைக்கு மாமா கூட போகிறோம். எப்படியாவது மனசில் நம்பி இடம் பிடிச்சிடணும். என்னடி முறைச்சிக்கிட்டே இருக்கா? நீங்கள் மட்டும் உங்கள் முறை பண்ணி கூட்டிட்டு எங்கே வேணா போகலாம், நான் மட்டும் என் முறை பண்ணி கூட போகக்கூடாதோ? ஸ்ரேயா அப்பா கிட்ட சொல்லுவாடி. அப்பா எது சொன்னாலும் என்னால் தட்டவே முடியாது, உனக்கு தான் தெரியும்ல. நல்லா தெரிஞ்சா நீங்கள் அவங்களை கூப்பிட்டு போங்க. நானும் என் முறை பையன் கூட எங்கே வேணா போவேன். அதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை, புரியுதா? நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற? ஆமாம், நான் ஏன் இவ்வளோ கோவப்படுறேன்? இவனுங்க எங்கேயாவது போகிறானுங்க, அதனால எனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருதுன்னு தெரியலையே. கோவம் எனக்கு ஏன் கோவம் வரப்போகுது? நான் ஏன் கோவப்பட போகிறேன்? நீ என் கூட வரியா ஷாப்பிங்க்கு? யார் கூட? அவங்க கூடவா? நான் வரவே இல்லை சார், நீங்கள் போயிட்டு வாங்க. அது சரிம்மா, நீ உன் முறை பையன் கூட தான் கம்ஃபர்டபுளாக போவேன், என் கூடலாம் கம்ஃபர்டபுளாக வருவியா? சரி சரி பரவாயில்ல இரு. ஆமாம் சார், அடுத்த வாரம் அவன் வரான்ல, அவன் கூட நானும் கம்ஃபர்டபுளாக ஜாலியாக போயிட்டு வருவேன். ட்ரெஸ்லாம் எடுப்பேன், ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம் செய்வேன். பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன். அப்போல்லாம் வந்து என்கிட்ட நீ அவன் கூட போகிற அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, புரியுதா? புரியுது. நீ எப்படி போகிறன்னு நான் பார்த்துறேன்டி வடிவு. பாருங்க விஜய் சார், நல்லா பாருங்க. இப்போ போய் கிளம்புங்க. உங்கள் முறை பொண்ணு வருவாங்கல்ல, கூட கூட்டிகிட்டு போனல, முடிஞ்சால் எங்கேயாவது ட்ரிப் போங்க. வேற எங்கேயாவது வெளியூர் கூட போயிட்டு வாங்க, நிம்மதியாக இருக்கும். யாருக்கு? உனக்கா? நீ ரொம்ப நிம்மதியாக இருப்பியோ நான் வெளியே போனா? ஆமாம் சார், நீங்கள் வெளியே போனா நான் ரொம்ப நிம்மதியாக இருப்பேன். இதாடி உன் ஆசை? ஆமாம். வடிவு, இந்த கோபத்தினால நீ என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்க, பார்த்து பேச சொல்லிட்டேன். பிறகு நான் வந்து உன்னை சட்டை கூட பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். சட்டையும் பண்ண தேவையில்ல, பேண்டையும் பண்ண தேவையில்ல. இப்போதைக்கு நீங்கள் போங்க, ஸ்டேயம்மா கூட போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு வாங்க, சரியா? உனக்கு பொசசிவ்னஸ் வந்துச்சு வடிவு. நான் ஸ்டேயா கூட போகிறதும் உன்னால் தாங்கிக்கவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல. எனக்கு என்ன பொசிசிவ்னஸ்? எனக்கெல்லாம் ஒரு பொசிசிவ்னஸும் இல்லை. நீங்கள் யார் கூட வேணா போங்க, யார் கூட வேணா வாங்க, எனக்கு ஒன்றும் கவலையே இல்லை. ஆனால் நீங்கள் தான் பாவம், என் முறை பையன் வரேன்ட்டு மூஞ்ச அப்படியே முறைச்ச மாதிரிக்கே வச்சுக்கிட்டு தெரியுறீங்க. ஏன் தான் எனக்கும் புரியல. சரி வாய் முட்ரி. நீ வாய் முட்றா. டாவா? ஆமாண்டா, டால்டா. சாரி பிரீத்தி, அன்றைக்கி நாங்கள் வராமலே இருந்திருக்கலாம். நாங்கள் வந்தனால தான் இவ்வளோ இஷ்யூ ஆகி நீ அம்மா வீட்டே இருக்கா மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும் இல்லைக்கா. இதில் ஓ மிஸ்டேக் என்ன இருக்குது? ஏதோ நடக்கக்கூடாது நடந்துருச்சு, விடு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் அப்பா இப்போ சமாதானம் ஆகிட்டாரா பிரீத்தி? இல்லை கிரண், இன்னும் சமாதானம் ஆகலை. நான் வேணா வந்து பேசவா? நானும் லேக்காவும் வந்து பேசுகிறோம், என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அப்போயாச்சும் உங்கள் அப்பா கொஞ்சம் மனசு மாறும்ல. வேண்டா கிரண், நீங்களாம் எதுவும் பேச தேவையில்ல. கொஞ்ச நாள் போனால் அவரே சரியாயிடுவார். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன விக்ரம் கூட சேர்த்து வச்சுருவார். நீங்கள் எதுவும் நடுவில் பேச வேண்டாம், சரியா? சரி சரி பிரீத்தி. விக்ரம் வந்து பேசினாரா? விக்ரம் வந்து பேசினார் இல்லைக்கா? அவருக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, அங்கிள் மட்டும் ஓகேன்னு சொல்லிட்டா போதும். பிரீத்தியும் விக்ரமும் ஒன்றா சேர்ந்துருவாங்க, அதுக்கப்புறம் சந்தோஷம்தான். ஆமாம், இந்த கிளைண்ட்டை மட்டும் பார்த்து முடிச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரீ டைம் தான். பிரீத்தி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. லட்டுக்கு கால் பண்ணி பார்ப்போம். ஐயோ, விக்ரம் வேற கால் பண்ணுறானே. இந்த டைமில் நான் இவங்க கூட வேற பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கோவப்படுவான். என்ன பண்ணுறதே தெரியலையே. ஹலோ விக்ரம், சொல்லு விக்ரம். ஏ லட்டு, எங்கே இருக்க? ஐயோ, இவங்க கூட இருக்கேன்னு சொன்னால் கோவப்படுவானே. விக்ரம், நான் வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் தான் இருக்கியா? சரி ஓகே, நம்ம இன்னைக்கு மீட் பண்ணலாமா லட்டு? ஐயோ, இப்போ மீட் பண்ண முடியாதே. விக்ரம் கிட்ட மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடலாம். விக்ரம், இப்போதைக்கு மீட் பண்ண முடியாது, நம்ம நாளைக்கு பார்ப்போமா? ஏய், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினச்சி வந்தேன்டி. நீ என்னடி இப்படி சொல்கிற? நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், அங்கே வந்து ஒன்று பிக்கப் பண்ணிட்டு நம்ம எங்கேயாவது போயிட்டு வரலாம். இல்லை விக்ரம், வீட்டில் அம்மா தங்கச்சிலாம் இருக்காங்கல்ல, அதான் இப்போதைக்கு வெளியே வர முடியாது விக்ரம். ஏய், நானே வந்து கேட்டு ஒன்று கூப்பிட்டு போகிறேன்டி. நீ எங்கள் வீட்டுக்கு தானே வரக்கூடாது, ஆனால் நான் உன் ஹஸ்பண்ட் தானே, என் கூட நீ வரலாம்ல? நேற்று தானே பிரச்சனை நடந்துச்சு, இன்னும் அதை யாரும் எங்கள் வீட்டில் மறக்க கூட இல்லை. கொஞ்சம் டைம் கூட விக்ரம். அப்படியா? சரி ஓகேடி. சே, ரொம்ப ஆசையாக இருந்தடி உன் கூட டைம் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு. கடைசியில் பார்த்தா நீ இப்படி சொல்லிட்ட. சாரி விக்ரம், நாளைக்கு வேணா போகலாம், சரியா? ஏ லட்டு, ஏன் இதுக்கெல்லாம் போய் சாரி கேட்குற? பரவாயில்ல விடு, இன்னைக்கு இல்லை நாளைக்கு. அதுக்காக நீ சாரிலாம் கேட்டு ஃபீல்லாம் பண்ண தேவையில்ல, சரியா? சி விக்ரம் பாவம், அவன் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணான்னு ஆசையாக வந்துட்டான். இது தெரியாமல் நம்ம வேறு இவங்க கூட வந்து இருந்துக்கிட்டு இருக்கோம். அவன்கிட்ட வேறு போய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவன் எவ்வளோ ஆசையாக இருக்கான். பிரீத்தி, நீ ஒரு சரியான லூஸு. சரி லட்டு, நான் இப்போ ஒரு கிளைண்ட் மீட்டிங்க்கு போகிறேன். ஒன்ஸ் முடிச்சுட்டு உனக்கு கால் பண்ணுறேன், சரியா? ஓகே விக்ரம். என்ன சின்ன பொண்ணு, மூஞ்சி ரொம்ப பிரைட்டாக இருக்கு. இல்லையேக்கா, அப்படிலாம் எதுவும் இல்லையே.
ஆமாம் சின்ன பொண்ணு, நீ கொஞ்சம் சிரிச்ச மணிக்கே இருக்க, வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிய, என்ன கதை? ஆமாம், சிரிச்ச மாதிரி தான் இருக்க. ஏக்கா அந்த மாதிரி பார்க்காதீங்க. ஏன் வெக்கமா வருதா சின்ன பொண்ணு? இல்லைங்க, உங்கள் மூஞ்சி சும்மாவே பார்க்கும்போது ஜூம் பண்ண மாதிரி தான் இருக்கும். இப்படி பார்க்கும்போது இன்னும் ஜூம் பண்ண மாதிரி இருக்காக்கா. சரிம்மா, பார்க்கலாமா நானி? சரி, விஷயத்த சொல்லு சின்ன பொண்ணு. அக்கா ஒன்றும் இல்லை. சரி நீங்களே சொல்லுங்க, உங்களுக்குலாம் வேலண்டைன்ஸ் டே எப்படி போச்சு? நீ என்னத்த வேலண்டைன்ஸ் டே போ சின்ன பொண்ணு? அவன் பாட்டிட்டு காலங்கத்திலேருந்து ஜிம்முக்கு போயிட்டான். அப்போ என்ன, ஜிம்முக்கு போய் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடி இருப்பாப்புல. 4 முடி நக்கல் தான் உங்களுக்கு. பின்ன என்ன சின்ன பொண்ணு, வீட்டில் பொண்டாட்டி வச்சுட்டு ஜிம்முக்கு போனானா? ஜிம்முக்கு 4 முடி பார்த்து பேசு, இருக்கிற 4 முடி பிச்சு எரிஞ்சு போடுவேன், தெரிஞ்சுக்கோ. கோவப்படாத பாணி, நாட்டில் நடக்கிறது தானே சொன்னேன். ஒரு வேலை இருக்குமோ? இருக்காதா? இல்லை இருக்குமோ? காலங்கத்தால இருந்தில்ல ஓடினா ஜிம்முக்கு. ஜிம்முக்கு போய் ஒரு நாள் பார்த்துட்டு வர வேண்டியது. சரி, 4 முடி உங்கள் வீட்டில் எப்படி கொண்டாடினீங்க? உங்கள் வீட்டுக்கார ஏதாவது பண்ணாரா? பண்ணா, சட்டியும் பானையும் பண்ணான் பைத்தியக்காரன். அவனுக்கு குடிச்சிட்டு பிறண்டுட்டு இருந்துட்டு வரத்துக்கே நேரம் சரியா இருக்கு. இதில் எங்கேருந்து வந்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுமா? அப்போ யார் வீட்லேயும் எதுவும் நடக்கல போல, நமக்கு மட்டும் தான் நடந்திருக்கு. ஆமாம், நீங்கள் இளம் காதல் புறாக்கள்லாம் உங்களுக்கு நடக்க தான் செய்யும். ஃபோனில் பார்த்துச்சிட்ட பொண்ணு, பொண்டாட்டிங்க எல்லாம் புருஷன் தலைமையில பூவெல்லாம் கொட்டுறாங்க, ரோஜா இதழ்கள் எல்லாம் கொட்டுறாங்க, தெரியுமா? ஆமாக்கா, நான் கூட அந்த மாதிரி வீடியோ நிறைய பார்த்தேன். 4 முடி நீங்களும் உங்கள் வீட்டுக்காருக்கு அந்த மாதிரி ஏதாவது பண்ண வேண்டியதானே? சின்ன பொண்ணு, பூவெல்லாம் கொட்டுக்கடா சின்ன பொண்ணு. நல்லா 4-5 பாறாங்களை எடுத்துட்டு வந்து அவன் தலைமையிலே கொட்டி போடணும், பைத்தியக்காரன். ஏக்கா நீங்கள் இவ்வளோ கோபமாக பேச மாட்டீங்களே, என்னாச்சு? இவ்வளோ கோபம் உங்களுக்கு? பின்ன என்ன சின்ன பொண்ணு, வெள்ளிக்கிழமை காசு கொடுத்தாங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை குடிச்சு அழைச்சி போட்டான். அந்த காசை எடுத்துட்டு போனது கூட பரவாயில்ல சின்ன பொண்ணு. நான் சொல்கிறேன் ஏண்டாடி, அது வந்து மகளிர் உரிமை தொகை அப்படின்னு. நீ மகளிர்னு ஒத்துக்கிட்டு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன். அப்பயாவது இந்த காசை காப்பாற்றி விடலான்னு நினைச்சேன் சின்ன பொண்ணு. அவளே கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல், ஆமாம் நான் மகளிர் தான் சொல்லிட்டு காசை எடுத்துட்டு போயிட்டான் சின்ன பொண்ணு. வர 1000 ரூபாயும் அப்படிதான் எடுத்துட்டு போயிடுறான் மாசம் மாசம். இந்த தடவை 5000 போட்டவனுக்கு ஜாலியாக இருந்தது என் கூட. கடைசியில் பார்த்தா அதுவும் இப்படி அம்பன்னு போயிடுச்சு. அதுவும் இல்லை சின்ன பொண்ணு, இன்னொரு விஷயம், இந்த February 14 இருக்கே, எம்மாடி அம்மா, இந்த ரோட்டில் எல்லாம் கட்டி பிடிச்சிக்கிட்டு உருண்டுட்டு பேரண்டுல போகிறாளுங்க வண்டியில. ஏன் 4 முடி இப்படி சொல்கிறீங்க? மூஞ்சில் பொறாம தாண்டவம் ஆடுது. அதே ரோட்டு இப்போ பாரு, அனாதே கிடக்கும், எவனும் போக மாட்டான் வரவும் மாட்டான். அது சரி. என்ன பிரீத்தி இங்கே நின்றுக்கிட்டு இருக்கா? ஆனால் என்கிட்ட வீட்டில் இருக்குன்னு தானே சொன்னா. இந்த கிரண் வேற இங்கே நிற்கிறான். பிரீத்தி, ஐயோ விக்ரம், இதான் பிரீத்தி உன் வீடு? எனக்கு தெரியவே இல்லை. இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் போச்சு இதுதான் உன் வீடுன்னு. விக்ரம், தோ கிரண் லேக்காலாம் இருக்காங்கல்ல உங்கள் வீட்டில், இவங்க தான் உங்கள் அம்மாவும் தங்கச்சியுமா? விக்ரம் அது வந்து பேசாதடி, இதுக்கு மேலே பேசவே பேசாத. ஓ, வாய மூட்றா. அவங்க தனியாக பேசிட்டோம், நம்ம வா போகலாம். எப்படி லேக்கா இப்படியே விட்டு போகிறது? அவங்களுக்குள்ள அவங்க பேசிப்பாங்க, நம்ம வா போகலாம் கிரண். விக்ரம், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில பிரீத்தி. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் என்ன லூஸ் மாதிரி தெரியலண்ணா உன் கண்ணுக்கு? விக்ரம் அப்படி இல்லை. அப்படி தாண்டி தெரிஞ்சிருக்கேன். நான் தான் என்னென்னவோ ஆசை வச்சுக்கிட்டு உன்னைய பார்க்க வரலாம், உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வரலாம், அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ வெளியவே இருந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. இல்லை விக்ரம், நீ கோவப்பட வேண்டதுக்காக தான் உண்மையை சொல்லாமல் விட்டுட்டேன். ஓ, அப்போ போய் கூட சொல்லலாம். ஆனால் நான் கோவப்படுற மாதிரி எதுவும் சொல்லக்கூடாது இல்லை? நீ உன் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணியிருக்க, அதை என்கிட்ட சொல்கிறதுக்கு உனக்கே இவ்வளோ கஷ்டம் பிரீத்தி? இல்லை, நேற்று தான் அந்த பிரச்சனை நடந்துச்சு. அதுக்குள்ளே இதை பற்றி பேசினா நீ இன்னும் கோவப்படுவே நினச்சி தான் விக்ரம் நான் மறைச்சேன். இப்போ மட்டும் நான் என்ன ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினச்சிட்டு இருக்கேன் பிரீத்தி. விக்ரம் ப்ளீஸ் கோவப்படாத. உனக்கு என்னோட இவங்களாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா தெரியுது பிரீத்தி. இதுக்கு மேலே எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லை. நீ வீட்டுக்கு வரையா ட்ராப் பண்ணிட்டு போவா? விக்ரம் நான் சொல்கிறது கேளு, எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? நான் உங்ககிட்ட மறைச்சது தப்பு தான், அதை நான் ஒத்துக்கிறேன். நீ கோவப்படுவேன்றதுக்காக தான் மறைச்சேன், மற்றபடி வேணும்னு எதுவும் பண்ணலை. பிரீத்தி, உன்னை நான் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போவா இல்லை நீயே போய்க்கிறியா? விக்ரம் ப்ளீஸ் விக்ரம், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டனால தான் இப்படி இருக்கேன், இனிமேல் இப்படி தான் இருப்பேன். சரி நான் கிளம்புறேன், நீ பார்த்து பேசிட்டு வா. விக்ரம் நில்லு. ச்சே, நம்ம என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதுவே நடந்துருச்சே. விக்ரம் எப்படி இங்கே வந்தான்னு தெரியல. அவன் வந்தா என்ன வரனா, நீயே போய் சொன்ன, நீ போய் சொல்லாமல் இருந்திருக்கணும். ஹலோ சொல்லுங்க ராஜேஷ்.
மீட்டிங்கில் எதுவும் தேவையில்லை, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கள். எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்காக இருந்தாலும் பரவாயில்ல, கேன்சல் பண்ணுங்க. நான் காலை கட் பண்ணுறேன். விக்ரம், விக்ரம், சாரி விக்ரம். என்ன பேசவே மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன். என்னை மன்னிச்சிரு விக்ரம், உங்ககிட்ட நான் போய் சொல்லியிருந்திருக்க கூடாது. சாரி விக்ரம். இட்ஸ் ஓகே மேம். மேமா? ஆமாம், நான் கேப் டிரைவரில். நான் அப்படி நினச்சிக்கிறல. நீ வண்டியை நிறுத்து, நான் இறங்கிக்கிறேன். உங்கள் அட்ரஸில் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் மேம். விக்ரம், ஓவராக பண்ணிகிட்டு இருக்கேன் நீ. நான் உன்னை கேப் டிரைவர் நினச்சி ஏறவே இல்லை. நான் உன்னை என் ஹஸ்பண்டாக நினச்சி தான் ஏறினேன். ஹஸ்பண்டு? நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட இப்படி தான் போய் சொல்வீங்களா மேம்? விக்ரம் ப்ளீஸ், தெரியாமல் நான் பண்ணிட்டேன். ஐம் சாரி. தெரியாமல் பண்ணாதான் சாரி கேட்கும். நீங்கள் தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கீங்க, சாரி கேட்காதீங்க. உங்கள் வீடு வந்துச்சு மேம், நீங்கள் உள்ளே போங்க, நான் கிளம்புறேன். பாய். விக்ரம் ப்ளீஸ். விக்ரம் போயிட்டான். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட பிரீத்தி. உண்மையாக சொல்லியிருந்தா கூட இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது போல. போய் சொல்லிட்டு பாரு எவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. இப்போ அப்பாவை சமாளிக்கிறது மட்டும் இல்லாமல் விக்ரமை ஃபஸ்ட்டு சமாதானப்படுத்தணுமே. இவனை சமாதானப்படுத்த என்ன பண்ணுறதுன்னு தெரியல.